மதுரையில் மக்களவைத் தொகுதி மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளன. ஓட்டுப் பெட்டிகள் வைத்துள்ள பாதுகாப்பு அறையில் கலெக்டர் அனுமதியின்றி ஆவணங்களை பெண் அதிகாரி ஒருவர் எடுத்துச் சென்றதாக மார்க்சிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் புகார் செய்தார். தொடர்ந்து ஓட்டுப் பெட்டிகளை மாற்றுவதற்கான முயற்சி நடப்பதாக கூறி அனைத்துக் கட்சி தொண்டர்களும் குவிய தொடங்கினர். சிலர் மருத்துவக் கல்லூரி உள்ளே நுழைய முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏராளமான போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டனர். சிசிடிவி காட்சிகளை பார்வையிட வேண்டும் என கலெக்டருக்கு வெங்கடேசன் கோரிக்கை வைத்தார். அவரும் மற்ற வேட்பாளர்களும் சிசிடிவி காட்சிகளை பார்க்க அனுமதிக்கப்பட்டனர். அனைத்து வேட்பாளர்களிடம் பேசிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கலெக்டர் நடராஜன், அனைத்து அறைகளும் சீல் வைக்க உத்தரவிட்டும் ஒரு அறை மட்டும் சீல் வைக்கப்படாதது குறித்தும் யார் உள்ளே சென்றனர், ஏன் சென்றனர் எனவும் விசாரணை செய்வதாக உறுதி தெரிவித்தார். இதனை அடுத்து சனியன்று நள்ளிரவில் வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் அந்த அறையை சீல் வைத்தனர். அதர் மெட்டீரியல் ஸ்டோர் மட்டும் போயிட்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. அது விசாரணை பண்ணி வி வில் டேக் ஆக்ஷன். எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சீல் வைக்க சொல்லியிருந்தோம். ஒரு இது வந்து சீல் வைக்காமல் இருந்திருக்கு. அது இன்றைக்கி சீல் வைக்க சொல்லியாச்சு எல்லாத்துக்கு. அதர் மெட்டீரியல் ரூம்ஸ் எந்த ரூம்ஸ் வந்து எந்த ரூமாக இருந்தாலும் அங்கே இருக்க அத்தனை ரூமையும் சீல் வைக்க சொல்லி ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. நைட்டே அவங்களும் சொல்லிட்டாங்க, சார் நாங்கள் வரோம் சீல் வைக்க சொல்லுங்கன்னா எவ்ரிதிங் நீ நைட் சொல் அதர் மெட்டீரியல் ரூம்ஸும் சீல் வச்சுருவாங்க. அது வந்து விசாரணை நடக்குது. விசாரணை முடிவு நடக்குது. இந்த சம்பவம் தொடர்பாக கலெக்டர் நடராஜன் விசாரணை நடத்தினார். அப்போது ஓட்டுப்பதிவு ஆவண அறைக்குள் மதுரை கலால் தாசில்தார் சம்பூர்ணம் சென்று 2 மணி நேரம் இருந்தது தெரியவந்தது. ஆனால் மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பக்கத்து அறைக்குள் நுழையவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த அறைக்குள் நுழைந்த பெண் தாசில்தார் சம்பூர்ணம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.